சிவா திருச்சிற்றம்பலம். ஓம் அண்ணாமலையாரை போற்றி, அருணாச்சலேஸ்வரா போற்றி, ஓம் மல்லிகார்ஜுனேஸ்வர போற்றி. பருவதமலையில இன்னைக்கு பௌர்ணமி 4ஆம் தேதி நவம்பர் மாசம் 2025 செவ்வாய்க்கிழமை. இன்னைக்கு இரவு பௌர்ணமி தொடங்குது. வீரபத்திரர் கோயில்ல, திருக்கோயில்ல அடியன் திருவண்ணாமலை சன்னியாசி சிவபிரான் மல்லிகார்ஜுனேஸ்வரர் பத்தி எடுத்து உரைக்கிறதுக்கான வாய்ப்பை கொடுத்ததுக்கு எம்பெருமான் அண்ணாமலையாருக்கு நன்றி, சதுரகிரி சுந்தரமகானிக்கு நன்றி, மல்லிகார்ஜுனேஸ்வருக்கு நன்றி, வீரபத்ர சுவாமிக்கு நன்றி, ஓம் சக்தி பராசக்திக்கு நன்றி. இப்போ இந்த மலையோட வரலாறு என்ன, பர்வத மலையின் ஏன் பேர் வந்துச்சு, அதில் தொடங்குறேன். நமக்கெல்லாம் தெரியும், நந்தீசர், நந்தியம் பகவானுடைய தம்பியோட பேர் தான் பர்வதம். ஸோ நந்தி பகவான் தவம் பண்ணி பல வரங்களை பெற்று சிவனுக்கு வாகனமாக அமையக்கூடிய ஒரு மாபெரும் ஒரு வரம் கிடைச்சு அதுல ரொம்ப திளைக்கிறார். இன்னும் சொல்ல போனா சிவபெருமான் நந்தீசரே சிவபெருமான்னு சொல்லக்கூடிய சில கூற்றுகளும் உண்டு. நந்தீசர்னு பேர் உண்டு. நீங்க சென்னைக்கு போனீங்கன்னா ஆதம்பாக்கத்தில் நந்தீஸ்வரர் கோயில் ஒரு கோயில் இருக்கு. அது அங்க நந்தி வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நந்தி பகவானோட தம்பி தான் பர்வதம். ஸோ அண்ணன் நந்தி மாதிரி தனக்கும் சிவனோட அருள் வேணும், புகழ் பேர் அருள் வேணும் அப்படிங்கிறதுக்காக தவம் பண்ண இடம் தான் இந்த இடம். இது சிவமகாபுராணத்துல இந்த மலையை பத்தி சொல்லப்படுது. வாயு சம்ஹிதா அப்படிங்கிற ஒரு படலத்துல வீரபத்திரரை பத்தி சொல்லும் பொழுது இந்த மலையை பத்தி ஒரு சிறு குறிப்பு இருக்கு. சிறு குறிப்பு தான் இருக்கு. இங்க 4540 அடி உயரத்துல இருக்கக்கூடிய இந்த மலையில இருக்கக்கூடிய அருள்பாலிக்கும் அப்பா ஈசன், ஈசனுடைய பேர் அருள்மிகு ஸ்ரீ மல்லிகார்ஜுனேஸ்வரர், இதோட திருநாமம். அம்மாவோட பேர், திருநாமம் பேர் பிரம்மராம்பிகை அப்படின்னு சொன்னா அம்மாவோட பேர். இந்த மலையோட விசேஷம் என்னன்னா, இது சித்தர் பூமி. முக்கியமா இதை நான் அடிப்படையா நான் திருப்பி கூட்டிட்டு காட்டுறேன். இந்த மலை சித்தர்கள் வாழும் இருப்பிடம். இது தரை சார்ந்த கோயில் கிடையாது, மலை சார்ந்த கோயில். தென் கைலாயம்னு போற்றப்படக்கூடிய வெள்ளியங்கிரி மலைக்கு நிகரான ஒரு அருள் பெற்ற ஸ்தலம்தான் பர்வதமலை. இந்த மலையில தேவாதி தேவர்கள், முனிவர்கள், ரிஷிகள், சித்தர்கள், சிவகணங்கள், பூதகணங்கள்,